see a man. அவருடைய வஸ்திரத்தை தொட்டு பார்த்தேன். I touch his robe. அவருடைய கையை தொட்டு பார்த்தேன். I touch his hand. அவர் சொன்னார், He said to me, இதோ நான் என்னுடைய இரத்தத்தினால் உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன் என்று. Behold, I have given birth to you by my blood. என் ஆவியினால் உன்னை நிறைத்திருக்கிறேன் என்று. I have filled you with my spirit. அதன் பின்பு இன்னும் ஒரு வருடம் கழித்து என்னுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டது. And a year later my spiritual eyes were opened. நான் தேவதூதர்களை தரிசித்தேன். I saw the angels of God. தேவனுடைய பரிசுத்தவான்களை தரிசித்தேன். I saw the saints of God in glory. இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ 1000 முறைகளுக்கும் அதிகமாக இயேசுவை மனிதனைப் போல பார்த்திருக்கிறேன். Till today more than 1000 times I have seen the Lord Jesus face to face as seeing a man. அவரை தொட்டு பார்த்திருக்கிறேன். I have touched him. அவரை தடவி பார்த்திருக்கிறேன். I felt him. ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். The Lord has given me a promise. இதோ நீ போகிற இடங்களில் என்னை குறித்து அறிவிக்கும் வேளைகளில், wherever you go and you preach about me, இதோ अनेक ஜனங்கள் நீ கண்டவண்ணமாகவே இந்த கூட்டத்தில் என்னை காண்பார்கள். as you have seen me, the people in your meeting will also see me. நீ பேசினது உண்மை என்பதை நான் அந்த இடத்தில் நிரூபிப்பேன். I will confirm your word that what you are speaking are true. நான் அன்று முதல் अनेक இடங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறதை நேருக்கு நேர் கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். Since then I have preached in many places and I have seen the Lord confirming his word. பெரிய கூட்டமான ஜனங்கள் இயேசுவை தரிசித்து ஆச்சரியம் அடைந்திருக்கிறார்கள். People in large meetings have seen the Lord Jesus and become astonished. எங்கள் இந்திய தேசத்தில் ஒரு பெரிய பிஷப் இருந்தார். There used to be a big bishop in our India. அவருக்கு கீழே ஏராளமான சபைகள் இருந்தது. And he oversaw many churches. அவர் வட இந்திய தேசத்தைச் சேர்ந்தவர். He belonged to the northern part of India. நீங்கள் பிஷப் என்ற உடனே உங்கள் பிஷப்பை போல நினைக்க கூடாது. When I say bishop, don't think a bishop like someone in your country. இவர் வேறு விதமான பிஷப். He's a different kind of a bishop. யாரையும் மதிக்காத ஒரு பிஷப். He doesn't respect anybody. அவர் கீழே ஏராளமான சபைகள் இருந்தது. There are many churches under him. அந்த சபையைச் சேர்ந்த ஒரு போதகர் என்னை தங்கள் பகுதிக்கு ஊழியத்துக்காக A அழைத்திருந்தார். pastor belonging to one of his churches invited me to do a meeting. 4 நாட்கள் அந்த கூட்டம் ஒரு பெரிய மைதானத்தில் வைத்து நடைபெற்றது. The 4-day meeting was conducted in a field. 3வது நாள் கூட்டத்திற்கு அந்த பிஷப் அங்கே தலைமை தாங்குவதற்கு வந்திருந்தார். On the 3rd day of the meeting, the bishop came to preside over the meeting. அவர் என்னை மேலும் கீழும் ஏற இறங்க பார்த்தார். He was looking at me up and down. அவர் என்னை பார்த்து அவருடைய மனதில் நினைத்துக் கொண்டாராம், ஒரு ஊழியக்காரனுக்கு ஏற்ற கனம் இல்லை என்று நினைத்துக் கொண்டாராம். He looked at me and he thought in his heart, this man doesn't have the markings of a man of God. கனம் வெயிட். This man of God does not have the weight in physical size that a man of God should have. இவரெல்லாம் எப்படி ஊழியம் செய்ய போகிறார்? How can he preach the word? சரி, இவரை ஏதோ அழைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆரம்ப ஜெபம் பண்ணினார். Okay, they have invited him, let him conduct the meeting. தன்னுடைய ஆசனத்தில் போய் அமர்ந்து கொண்டார். And he went and sat in his chair. நான் அன்றைய தினத்தில் என்னுடைய சாட்சியையும் என்னுடைய அனுபவத்தையும் இயேசுவை பார்த்ததையும் சொன்னேன். That day I shared about my testimony like how I'm sharing with you right now. அவர் பின்னால் இருந்து கொண்டு சிரித்துக்கொண்டே அமர்ந்திருந்தார். And he was seated at the back and was mocking fun of what I was sharing. அடுத்த நாள் கூட்டம் வந்தது. The next day, அன்றைக்கும் அந்த பிஷப் வந்து விட்டாருங்க. the bishop came also to preside. அவர் ஆரம்பித்து வைக்க வேண்டிய நேரம் வந்தது. The time came for him to begin the meeting. அவர் மேடையில் ஏறி பேச ஆரம்பித்தார். He came to the front of the stage to say, நம்முடைய சகோதரனுக்கு ரொம்ப ஆத்ம பாரம் இருக்கிறது. our brother is a very very burdenful person. எப்படியாவது கதை சொல்லியாவது உங்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார். He is thinking in his heart that somehow he'll cook up some stories to make you believe and accept Jesus. ஆகவேதான் இயேசுவை பார்த்தேன் என்று சொல்லி உங்கள் நடுவில் மேடையில் நாக்குசாமல் போய் பேசுகிறார். That is why he is boldly deceiving and lying to you that he saw Jesus. நாங்கள் படித்த எங்களுடைய இறையியல் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. The seminary that I went to taught us that no one can see God. ஆனால் இவர் அதை பார்த்ததாக சொல்லுகிறார். But this man says he saw the Lord. அவர் சொல்வது பொய் என்று அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். I know that he is lying and he knows that he is lying and you all know that he is lying. ஆனாலும் அவர் நீங்கள் எப்படியாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாரத்தோடு சொல்லுகிறார். But no matter what it is, he has a burden that you all must accept Jesus. ஆகவே நாம் அவரை கைதட்டி வரவேற்போம். Therefore let us all clap our hands and welcome him. என்று கேலியாக சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். And like manner he was mocking at me. அடுத்து நான் பிரசங்கம் பண்ண வேண்டும். Next I must come up to preach. எனக்கு பிரசங்கம் பண்ணவே முடியவில்லை. I was so sudden I could not preach. ஜனங்கள் அத்தனை பேருக்கு நடுவில் இது ஒரு பெரிய அவமானமாய் போய்விட்டது. I felt so ashamed in front of all the people. என்றாலும் நான் கொஞ்ச நேரம் ஆவியிலே நிரம்பி ஜெபித்து பிரசங்கம் பண்ணி முடித்தேன்.
Finally, somehow I managed to compose myself and got filled in the Spirit and began to preach. அது கடைசி நாள் கூட்டமா இருந்ததால் அநேகர் முன்பாக ஜெபிக்கும்படிக்கு வந்தார்கள். Since it was the last day of the meeting, many people came to the front to pray. அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு நான் மேடை விட்டு கீழே And I இறங்கினேன். came down from the stage to pray for the people. முழங்கால் படியிட்டு இருக்கிறவர்களை பார்த்தேன். I look at those kneeling down. முதல் வரிசையில் அந்த பிஷப் வந்து முழங்கால் படியிட்டு இருந்தார். The bishop was the first person to kneel down. அவர் என்னை பார்த்து கை காட்டி அழைத்து என் தலையில் கை வைத்து ஜெபி என்றார். He looked at me, he said, "Come here, young man, and lay your hands and pray for me." அந்த வல்லமை எப்படித்தான் வருகிறது என்று பார்க்கிறேன் என்றார். I want to see how this power is going to come down. எப்படித்தான் கடவுள் வருகிறார் என்று நானும் பார்த்து விடுகிறேன் என்றார். Let's see how the Lord will come down. என்னை பார்த்து விஷமமாக சிரித்தார். He looked at me and mocked and laughed at me in a very insulting manner. எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. I did not know what to do. என் மனதில் நான் ஜெபித்தேன். I prayed in my heart, நான் பொய் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்ல ஆண்டவரே. Lord, there is no necessity for me to lie. நான் இந்த மனிதனுக்கு முன்பாக பொய் சொல்லி அவனை மனந்திருப்ப வைக்க வேண்டும் என்று எனக்கு அவசியம் இல்லை. There is no necessity for me to lie to him and make him a convert. நீர் எனக்கு தந்ததை நான் அவர்களுக்கு சொன்னேன். I have spoken to them what you have given to me. இப்பொழுது நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியாது. I do not know what I shall I do now, Lord. உம்முடைய நாமத்தினால் அந்த மனிதனை தொட்டு ஜெபிக்கிறேன் என்று அவர் மேல் கைகளை வைத்தேன். I told the Lord, I'm going to lay my hands upon him in your name and pray. அடுத்த நிமிடம் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. As soon as I touched him, a big miracle took place. அந்த மனிதன் 20 அடிகளுக்கு அப்பால் தூக்கி வீசி கூட்டத்தின் நடுவிலே The எறியப்பட்டார். power of God came upon the bishop and threw him 20 feet away. அந்த கூட்டத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியத்தில் எழுந்து விட்டார்கள். Everybody was shocked to see the bishop flying in the air. அந்த மனிதர் அந்த கூட்டத்தின் நடுவிலே கீழே விழுந்து உருள ஆரம்பித்து விட்டார். And the bishop fell on the ground and was rolling on the ground. அது மண் என்பதையும் அவர் பார்க்கவில்லை. He didn't realize he was rolling on the sand. தான் ஒரு பிஷப் என்பதையும் அவர் நினைக்கவில்லை. He did not realize that he was a bishop. ஒரு குழந்தையைப் போல கதற ஆரம்பித்தார். Like a little child, he began to wail and cry. தன்னுடைய கையை அந்த மைதானத்தில் அடித்து He beat his hands on the sand. ஐயோ நான் என்ன செய்வேன்? Oh, what shall I do? He cried. இயேசுவை நான் பார்க்கிறேன் I என்றார். see Jesus standing here, the bishop said. எனக்கு வலது பக்கத்தில் இருக்கிறதை பார்க்கிறேன் என்றார். The bishop said, I see the Lord Jesus standing there on the right side. ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். Everybody was shocked. நான் என் மனதில் நினைத்துக் கொண்டேன், I thought in my heart, இந்த பிஷப்புக்கு இது வேண்டும். this bishop deserves this. இந்த பிஷப்புக்கு இது கண்டிப்பா நடக்கணும். Certainly the bishop deserved this. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அந்த பிஷப் உடனே தன்னுடைய வேலையை சில மாதங்களில் ராஜினாமா செய்தார். You may not believe this, but shortly after the bishop resigned his work, அவர் கர்த்தருக்கு முழுமையாய் தன்னை அர்ப்பணம் செய்து மிஷனரியாய் கடந்து and he போய்விட்டார். dedicated his life afresh to the Lord and he became a missionary. இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். The Lord Jesus is alive today. கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு தேடும் பொழுதே தம்மை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். The Lord reveals himself to those who seek him. கடவுள் இல்லை என்று சொன்ன அதே வாயால் இன்றைக்கு நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்ல முடியும். The very lips that said there is no God, I am saying to you that God is real. இயேசு ஒரு செத்து போன கடவுள் அல்ல. God, Jesus is not a dead God. அவர் என்றைக்கும் ஜீவிக்கிறார். He is a living God. தம் ஜனங்களுக்கு நடுவில் அவர் உலாவுகிறார். He is a God who moves in his people. தம் ஜனங்களை அவர் சந்திக்கிறார். He meets his people. அவர்களோடு அவர் பேசுகிறார். He is a God who talks to the people. அவர் பேசாமல் இருப்பதற்கு ஒரு விக்கிரகம் அல்ல. He is not an idol who cannot talk. செயல்படாமல் இருப்பதற்கு அவர் உயிரற்றவரும் அல்ல. He is not a dead person who cannot work. மரித்தேன், I died, ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று but சொன்னார். behold, I am alive forevermore, says the Lord. இன்றைக்கு உங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். Even now he is in your midst. உங்களை சந்திக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். He says, I want to meet you. நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். He says, I want to bless you. என்னை முழு மனதால் தேடினால், If you seek me with all your heart. என்னை தேடும் பொழுதே என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்கிறார். He says, even if you are seeking me, you will find me. தேவனோடு இணைந்து வாழ்வது சுகமான அனுபவம். It is a joyful and easy thing to be yoked together with the Lord. என் கண்களை மூடும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கிறேன். Whenever I close my eyes, I behold the Lord பல Jesus. சமயங்களில் என் கண்கள் திறந்திருக்கும் பொழுதும் கர்த்தரை தரிசிக்கிறேன். Sometimes when I open my eyes, I see the Lord. நான் பொய் சொல்வதற்காக அங்கே கடல் கடந்து வரவில்லை. I have not come from all the way from India to lie to you. நான் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்க கூடாது. I could not keep myself from speaking what I've seen and what I've heard. நான் என் வாயை கட்டி போட கூடாது. I cannot bind my mouth. கர்த்தர் எனக்கு சகாயம் செய்தார். The Lord has helped me. ஒரு குடிகாரனுக்கு அவர் இறங்க முடியுமானா? If he can be moved for a drunkard. பிலிப்பைன்ஸ் தேசமே ஏன் அவர் உனக்கு இறங்க முடியாது? Oh Filipino people, why he cannot be moved for you? மரித்து போன நிலையில் கிடந்த என்னை அவர் உயிர்ப்பிக்க முடியுமானா? If God can raise me up who was almost dead.
கர்த்தருக்கென்று தன்னை ஒப்புக் கொடுத்த சந்ததியே, ஏன் கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட முடியாது? Oh, you people of God who have dedicated themselves to God, why cannot God revive you? தேவன் எங்கே என்று இருதயத்தில் கேட்ட மதிகேடனான என் கண்களை அவர் திறக்க முடியுமானா? If God can open the eyes of a fool like me who asks where is God? இரவு பகலாய் தன் முழங்காலை முடக்கி கதறி கண்ணீர் விடும் பிலிப்பைன்ஸ் தேசத்தின் திருச்சபையே, ஏன் உன்னை கர்த்தர் தொட முடியாது? Oh, you Filipino church who bend your knees to pray and seek the face of God, why can't God open your eyes and make you see Him? கர்த்தராகிய தேவன் எனக்கு சொல்லுகிறார், The Lord Jesus tells me, உங்கள் சபைகளுடைய சரித்திரத்தை நான் மாற்றி எழுத போகிறேன். I'm going to change the history of your church. உங்கள் சபைகளுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை தரப்போகிறேன். I'm going to give a new dimension to your church. அதை இந்த வருஷத்திலிருந்து நீ பார்ப்பாய். From this year onwards you will see it. உன் சபையின் நடுவிலே நான் உலாவுகிறதை உன் ஜனங்கள் பார்ப்பார்கள். Your people are going to see me moving in your midst. என் சப்தம் பிரத்யட்சமாகி ஒலிக்கும். My voice will be audibly heard here. அநேக சமயங்களில் திருச்சபைகளிலே என்னுடைய எக்காள சத்தம் ஒலிக்கும். Many churches will hear the trumpet voice of mine. உன் சிறு குழந்தைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன். I will bless your little children. உன்னுடைய வாலிபர்களை நான் திரளாய் எழும்ப பண்ணுவேன். I will raise up many of your young people. நீ வடித்த கண்ணீருடைய பலனெல்லாம் இனி வருகிற நாட்களை நீ பார்க்க போகிறாய். You are going to see the fruit of all your tears in the days to come. நீ இதுவரைக்கும் என்னை விசுவாசித்து ஜெபித்தாய். Till now you have prayed unto me with faith. இனி என்னை முகமுகமாய் தரிசித்து என்னிடத்தில் ஜெபிக்க போகிறாய். From now onwards you are going to see me face to face and pray to me. சபையே, உன் கண்களை திறக்கிற காலம் வந்துவிட்டது என்று சேனைகளின் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். The Lord of hosts says to you, O church, the days have come for you, your eyes to be open. உங்கள் கண்களின் கண்ணீரை நான் துடைப்பேன். I will wipe away your tears. வறண்டதும் விடாய்த்ததுமான இந்த தேசத்தில் என்னுடைய மகிமை வெளியரங்கமாகும். This nation is going to see my glory, which is dry and like a desert. உன்னை கொண்டு நான் அதை செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்ல The சொல்லுகிறார். Lord of hosts tells me that He will use you to do that. உங்களில் அநேகருடைய வாழ்க்கை முறை மாறப்போகிறது. Many of your lives are going to change upside down. அநேக திருச்சபையின் வாழ்க்கை முறை மாறப்போகிறது. Many churches' lives are going to change. நீங்கள் தேவனை தரிசித்தவர்களாக மாறப்போகிறீர்கள். You are going to be a people who see God. உலகத்திற்கு கர்த்தர் சொல்ல வேண்டிய பல செய்திகள் உங்கள் தேசத்திலிருந்து புறப்பட போகிறது. The many revelations that God is going to speak to the world will proceed out from your churches. பற்றி எரிகிற அக்கினி இந்த தேசத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள். You are going to see the fire of God burning in this nation. அநேக ஜனங்களுடைய கண்கள் உங்களை நோக்கி திரும்பும். Many people's eyes will turn towards you. அநேகருடைய வாயிலே நான் சிங்கத்தின் கர்ஜனையை வைப்பேன். I will put the lion's roar in the mouth of many people. அநேகருடைய கண்களில் இருக்கிற செதில்கள் உரிந்து போம். Many people's eyes slaves will be removed. இதோ கர்த்தர் என்று நீ உலகத்துக்கு அடையாளம் காட்ட போகிறாய். And you will say, behold, here is the Lord. அதற்காகவே நான் உன்னை For அழைத்திருக்கிறேன். that purpose I have called you. நான் கர்த்தர், I am the Lord. நான் மாறாதவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, I change not. ஆகவே இந்த நாட்களில் காத்திருங்கள். Therefore, wait on the Lord during these days. இது ஒரு திருப்புமுனையின் கூட்டம். This is a turning point meeting. இந்த கூட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலும் சபையின் சரித்திரத்தில் ஒரு திருப்புமுனை கூட்டமாயிருக்கும். This meeting will be a meeting of a turning point in your personal life and in the lives of your churches. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பரிமாணங்களை மாற்றியமைக்க போகிற நாட்கள். These are the days that God is going to change and cause a change to come of a new dimension in your church. கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகளாய் புரட்டி போட போகிறார். God is going to turn everything upside down. இதுவரைக்கும் நீங்கள் தேவனிடத்தில் அனுபவித்திராத பல காரியங்களை அனுபவிக்க போகிறீர்கள். Henceforth you are going to experience many new things that you never experienced before. தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் தரிசிக்க போகிறீர்கள். You are going to see angels of God ascending and descending. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் புதிய கோணத்தை நோக்கி திருப்ப விரும்புகிறார். God desires to change your life in another direction. அதற்காகவே நீங்கள் எதிர்பாராத ஒரு தருணத்தில் கர்த்தர் இந்த கூட்டத்தை இந்த மாதங்களில் வைக்கும்படிக்கு உங்களை ஏவி இருக்கிறார். That is why God has spurred you to conduct this meeting in this particular month without you realizing it. நீங்கள் விரும்பின வண்ணம் அல்ல. It is not according to your chosen date. அவர் விரும்பின வண்ணம் வைத்திருக்கிறார். It is according to His chosen date. நீங்கள் விரும்பினதற்காக அல்ல. It's not because you chose it. அவர் விரும்புகிறதற்காகவே உங்களை அழைத்து வந்திருக்கிறார். Because He chose you to come to this meeting. ஆகவே இந்த நாட்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள். Therefore do not lose these days. ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை மறுமலர்ச்சியின் காரியங்களை செய்ய போகிறார். God is going to do new things in your life that will change it. நான் சொல்லுவது நடக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும்.
When you begin to see changes in your life, then you'll know what I've spoken to you. தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பினார். You will know that day that God has sent his servants in your midst. அவர்களுடைய வாயை தம்முடைய தீர்க்கதரிசன வார்த்தையினால் நிரப்பி திறப்பினார். He filled their words, their mouths with prophetic words. எங்களை உயிர்ப்பிக்கும்படிக்கு கர்த்தர் எழுப்பினார். God revive us. அது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says to you, it will take place.